இன்னைக்கு பார்த்தீங்கன்னா புதுசா கட்சி ஆரம்பிச்ச ஒருத்தர், அவர் கோயம்புத்தூர்ல பொதுக்குழு என்னது BLA 2 பூத் கமிட்டி கூட்டம் நடத்துறேன்ட்டு ஒரு கூட்டத்தை போட்டு, அந்த கூட்டத்தில் பொதுச் செயலாளர் மேடைக்கு வந்து கீழே போடுங்களா, சேலை கீழே போடுங்கடா போடுங்கடா, ஒருவேளும் போடல, இப்படியே வச்சுட்டு இருக்கேன். பொதுச் செயலாளர் நெஞ்சாகி போனதுதான் மிச்சம். கட்சி தலைவர் மைக்கை வாங்கி அந்த சேர்களை தயவுசெய்து கீழே போடும்படி கேட்டுக்கொள்ள, வயர்லாம் இருக்கு, அதில் காலில் வச்சு விழுந்து இது ஆயிரப்போகுது. எது BLA 2 கூட்டம் எப்படி நடக்குதா இருக்கா. கொள்கைப்புறம் செயலாளர் ஒருத்தர் வந்து, நான் சொல்வதை எல்லோரும் திருப்பி சொல்லுங்கள், டிவிக்கே 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 அப்படின்னா எல்லாரும் டிவிக்கே 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 டிவிக்கே, எனக்கு காதுல டிவிக்கே 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 அப்படின்னு தான் கேட்டுச்சு. 2026 நீங்க எல்லாம் டிவிக்கே தான் போறீங்களே ஒழிய எங்க திராவிட முன்னேற்ற இதுல அவரு காம்படிஷன் பிட்வீன் டிஎம்கே அண்ட் டிவிகே டிவிகே அவ்வளவுதான். என்னையாது ஓடி வந்து திடீர்னு முதலமைச்சர் நாற்காலியில் உட்காரணும்னா ஒரு சைக்கிள் பழகிறதுக்கு கூட எவ்வளவு கஷ்டப்பட்டு பழகணும். முதல்ல ஏறி உட்காந்து குரங்கு படல்னு ஒன்று போடணும், சேவல் கவட்டையில் விட்டு குரங்கு படல் போனா, அப்புறம் முக்கா படல் அந்த கம்பிக்கு மேலே ஏறி ஓட்டனா, பின்னால் ஒருத்தன் பிடிச்சிக்கிட்டே டே பிடிச்சிக்கடா பிடிச்சிக்கடா விட்டுறாதரா பிடிச்சிக்கடா டே பிடிச்சிக்கிறேன்டா ஓட்டுறா டே பிடிச்சிக்கிறா விட்டுறாதரா டே பிடிச்சிக்கிறேன்டா ஓட்டுறா. அவன் நல்லா ஓட்டுறதை பார்த்துட்டு இவன் விட்டுட்டான், சரி ஓட்டுறான்டா. அவன் ஓட்டிக்கிட்டே போயிட்டு இருந்தேன், ஆஹா சூப்பரா ஓட்டுறோம்டா அப்படின்ட்டு திடீர்னு பின்னால பார்க்கணும், அவனை காணாம். சாக்கடையில் விழுந்து கிடந்தான். பின்னால பிடிச்சிக்கிட்டு இருக்க இல்லைன்னு தெரிஞ்சோன்னே சாக்கடையில் விழுந்தான். ஒரு சைக்கிள் பழகிறதுக்கே முதல்ல பெடல்ல ஏறி நிக்கிறதுக்கு பிராக்டிஸ் பண்ணணும் ஒரு வாரம். குரங்கு பெடல்ல 25 நாள் பிராக்டிஸ் பண்ணணும். முக்கா பெடல்ல கிட்டத்தட்ட 2 மாசம் பிராக்டிஸ் பண்ணணும். சீட்ல உட்காந்து ஓட்டி எத்தனை இடத்துல உளுந்து காயம்பட்டு முகரையில உடப்பட்டு சைக்கிள் செயின் அந்து பஞ்சர் ஆகி பல கஷ்டங்களை அனுபவிச்சுதான் ஒரு சைக்கிளே ஓட்ட முடியா தம்பி. ஒரு கட்சியினுடைய தலைவரா ஒரு வருஷத்துல வந்தோம்னா நீங்க முதலமைச்சராகணும்னு கனவு கூட காணாதீர்கள். அந்த கட்சி கூட இன்னைக்கு ஐயா கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்த போறாராம். யாரு? மேற்படி எடப்பாடி பழனிசாமி. கேவலம் அல்ல, சசிகலாவின் கால்களிலே ஊர்ந்து விழுந்தீர்கள். அந்த சட்டமன்றத்தில் ஊர்ந்துங்கிற வார்த்தையை சொன்ன ரோசம் வந்துருச்சு எல்லாத்துக்கும். 4 ஆண்டுகள் எடப்பாடி பழனிசாமியினுடைய ஆட்சியில ஊர்ந்து சென்றது ஆட்சின்னு உடனே உதயகுமார் வந்துருச்சு. ஊர்ந்துங்கிற வார்த்தை ஏன் ஊர்ந்துங்கிற வார்த்தைக்கு உங்களுக்கு ஏன் சுருக்குன்னு படுது? இந்த பெண்கள்லாம் மாமியார் வீட்டில் சாடை பேசிக்குவாங்க, பார்த்துருக்கீங்களா? மாமியார் அந்த பக்கம் நிற்கும், மருமக எங்கிட்ட நிற்கும். ஒரு நாய் அந்த பக்கம் போகும். மருமக இந்த கிழட்டு நாய்க்கு இருக்கிற திமிர் இருக்க, கல்லெடுத்து அடிச்சா எப்படி இருக்குன்னு தெரியுமா? மாமியாருக்கு புரிஞ்சிடும், இவன் நாயை சொல்லலை நம்மளைத்தான் சொல்றான். உடனே இந்த பக்கம் ஒரு கோழி போகும், மாமியார் காரி இந்த வெடக்கோழிக்கு இருக்கிற திமிர் இருக்க, கழுத்தை திருகி ரசம் வச்சு நான் குடிக்கல. இது கோழிகிட்டையும் நாய்கிட்டையும் அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. அது மாதிரி ஊர்ந்துங்கிற வார்த்தையை கேட்கணும்னா உடனே ஐயாவுக்கு கோபம் வந்து ஊர்ந்து என்ற வார்த்தையை சட்டமன்ற குறிப்பிலிருந்து நீக்குங்கள். தலைவர் கலைஞர் மகங்க உடனே சொல்றாரு, ஊர்ந்து என்ற வார்த்தையை எடுத்து விட்டு தவழ்ந்து என்ற வார்த்தையை வேண்டுமானால் போட்டுக் கொள்ளலாம். மூஞ்சியில இதுக்கு மேல ஒரு மனுஷன் கரிய அப்ப முடியுமா? அன்னைக்கே எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி தலைவர் பொறுப்பா ராஜினாமா பண்ணியிருக்கான. அப்புறம் ஒண்ணு கேட்டார், நீட் தேர்வை இதுவரை திமுக எதிர்த்து
ஒன்றிய அரசிடமிருந்து விலக்கு பெறவில்லை அப்படின்னார் தலைவர். நீங்க தான் இப்ப கூட்டணி வச்சிருக்கீங்கல்ல, நீங்க இப்ப ஒரு கண்டிஷன் போடுங்க, நீட் தேர்விலிருந்து விலக்கு பெற்றால் தான் உங்க கூட கூட்டணி வைப்பேன்னு ஐயா தைரியசாலி உடனடியா போய் சொல்லுங்க. வெளிநடப்பு அவ்வளவுதான். அடிக்கிற அடி தாங்க முடியாம இன்னைக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாம ஒரு வீடியோவை எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி தலைவர் முன்னாள் முதலமைச்சர் ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல நடந்த வீடியோவை எடுத்து வச்சுக்கிட்டு இந்த வீடியோ எல்லாம் பாருங்க, பத்திரிகையாளங்கெல்லாம் நல்லா பாருங்கயா வீடியோ, சைக்கிளுக்கான ஒரு புள்ள போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணுது, அந்த காவல்துறைக்காரன் அந்த பொண்ணை வந்து ரூமு கூட்டு போய் கெடுத்திருக்கான், இதற்கு ஸ்டாலின் தான் காரணம் அப்படின்னு அந்த பத்திரிகையாளங்கெல்லாம் ஏதோ பெரிய பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்த போறியாக்க கூட்டணியை பத்தி பேச போறாருன்னா இந்த வீடியோவை எடுத்து நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு விஷயத்தை எடுத்து இந்த பேப்பர்ல சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செய்தியா தான் படிப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? இந்திய ராணுவம் பாகிஸ்தானை நோக்கி ஏவுகணை தாக்குதல், அதெல்லாம் படிக்க மாட்டேன். கள்ளக்காதலனுடன் சேர்ந்து கட்டிய கணவனை கல்லால் எரிந்து மனைவி கொலை, அதை உட்காந்து படிப்பேன். இது முகரைக்கு கள்ளக்காதலன் வேற. அதுக்கு அடுத்த ஒரு செய்தி, பள்ளி ஆசிரியர் பள்ளி மாணவியருடன் தகாத நடவடிக்கையில் ஈடுபட்டதால் பள்ளி ஆசிரியர் கைது, அதை படிப்பேன். நல்ல செய்திகள்லாம் படிக்க மாட்டான். இன்னைக்கு தினத்தந்தியில நீங்க இன்னைக்கு பாருங்க, ஒரு செய்தி வந்திருக்கு, 2 செய்தி இருக்கு, பக்கத்துல தான் இருக்காது, ரெண்டுமே திண்டுக்கல்ல இருக்க செய்தி. ஒரு செய்தி திண்டுக்கல் மாவட்டத்தில் மாணவிகளிடம் தவறாக நடந்து கொண்ட முருகன் என்ற ஆசிரியர் நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டு 30 ஆண்டுகள் அவர் சிறை தண்டனை பெற்றார். இது ஒரு செய்தி. எடப்பாடி பழனிசாமி இதைத்தான் படிப்பார். பக்கத்திலே இன்னொரு செய்தி இருக்கு, 500க்கு 600க்கு 599 மார்க்குகள் வாங்கி ஓவியாஞ்சலி என்ற ஒரு பழனியை சேர்ந்த மாணவி திண்டுக்கல் மாவட்டத்தில் தமிழகத்திலே முதலிடம் பெற்றிருக்கிறார். 600க்கு 599. இங்கிலீஷ்ல மட்டும் 1 மார்க் போயிருச்சு அந்த பொண்ணுக்கு. போன வருஷம் 600க்கு 600 வாங்கினதே எங்க திண்டுக்கல்கார பிள்ளைதான். உண்மையிலே திண்டுக்கல்னு சொல்லிக்கிறதுல சந்தோஷம். 599 மார்க் வாங்கியிருக்கேன். அந்த செய்தியை வாசிங்க. பூரா அந்த டுபாக்கூர் செய்திகளை வாசித்துக் கொண்டு இதற்கு முதலமைச்சர் தான் காரணம் என்று ஒரு எதிர்க்கட்சி தலைவர் வெட்கமில்லாமல் என்று பேசிக் கொண்டிருப்பது அநாகரிகமான செயல் இல்லையா?